ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மட்டனும் மொச்சையும் வச்சு பச்சை மொச்சையும் வச்சு ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். மட்டன் மொச்சை குழம்பு அதை எப்படி செய்யுங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ்வில் குக்கரை வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மட்டனில் ஃபேட் கண்டென்ட் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு பொரிஞ்சதும் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்குவோம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ஒரு 10-15 போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் அதில் ஒரு கொஞ்சம் கறிவேப்பிலை, வெங்காயம் வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளியை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்குவோம். இப்போ இதில் வெங்காயம் தக்காளி நல்லா சீக்கிரம் வதங்கிறதுக்காகவும் மட்டனில் கொஞ்சம் உப்பு ஏறுறதுக்காகவும் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். பார்த்துக்கிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். மட்டன் வெந்ததுக்கு அப்புறம் கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் தக்காளி வதங்கினதும் இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நான் ஒரு 150 கிராம் மட்டன் வாங்கி வச்சிருக்கேன். இது எலும்போட தான் இருக்கு, போனோட வாங்கி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். வதக்கி விட்டுக்குவோம். இப்போ மட்டன் வதக்குனதும் நான் ஒரு 50 கிராம் கிட்டக்க இருக்கும் மொச்சை, பச்சை மொச்சை, அதை உரிச்சு நல்லா கழுவி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இல்லை சின்ன கப்பில் ஒரு கப்பு மொச்சை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்குவோம். வதக்கிட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 4 டீஸ்பூன் தனியாத்தூள், 4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான அளவு போட்டுட்டு இது கூட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் காரம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு இதில் 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். உப்பு காரம்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு ஆனில் வச்சு ஸ்டீம் வந்தோடனே ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இல்லை விசில் விட்டு கூட ஒரு 5-6 விசில் விட்டு கூட வேக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டீம் வந்துருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 15 நிமிஷம் வேக வைப்போம். வெந்தோன்னு பார்ப்போம். இப்போ இந்த மட்டன் வேகிறதுக்குள்ளார நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்குவோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துக்குவோம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். குக்கரை திறந்து மட்டன் வெந்துருச்சான்னு பார்ப்போம். மட்டனும் மொச்சையும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இது கொஞ்சம் சின்ன பாத்திரமா இருக்கிறதுனால ஒரு கடாய்க்கு மாத்திக்கிறேன். கடாய்க்கு மாத்திக்கிட்டு அது ஒரு கொதி வந்ததும் நம்ம அரைச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு கலந்து விட்டுருங்க. இதில் நம்ம ஏற்கனவே 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு போடுறேன் நான். உப்பு பத்தலைன்னா நம்ம பார்த்துக்கிட்டு போட்டுக்குவோம். 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரை கழுவியும் தண்ணி ஊற்றிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த நம்ம தேங்காய் பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்கட்டும். கொதிச்சு ஓரளவுக்கு திக்காகட்டும். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த குழம்பு இட்லி, தோசை, பரோட்டா, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இப்போ குழம்பு கொதிச்சு ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இப்போ கடைசியாக இதில் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம்.
இப்போ அருமையான டேஸ்டியான பச்சை மொச்சை மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்ல இருந்து இறக்கியாச்சு. இப்போ இந்த குழம்ப நம்ம ஒரு சர்விங் பவுல்ல மாத்திடுவோம். மேல கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை வச்சுக்கலாம். இப்போ அருமையான டேஸ்டியான பச்சை மொச்சை மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் ஏற்ற சைட் டிஷ்ஷா இருக்கும். இப்போ அருமையான டேஸ்டியான மட்டன் மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.